ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஐடியில் வரணும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பட் எனக்கு கோடிங்லாம் வராது. நான் ஒரு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட், மெக்கானிக்கல், சிவில், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கேன். எனக்கு கோடிங் படித்து உள்ள போகிற அளவுக்கு நீடட்டில் ஒரு நான் கோடிங், அதாவது கோடிங் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்பார்ட் ஃப்ரம் கோடிங் ஐடியில் என்னென்ன ஜாப் ரோல் இருக்குது அப்படின்னு தெரியுதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த 2026 ஒரு டாப் 6 நான் கோடிங் ஐடி ஜாப் ரோலை பற்றி பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஹை சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் ரோல். ஸோ கோடிங் இல்லாமல் ஒரு லெசர் தென் கோடிங்கில் ஒரு நல்ல ஜாப் ரோலை ட்ரை பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸ்கிப் பண்ண மட்டும் இல்லை வரையும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சர்ச் பண்ணிட்டு இருக்காலும் தெரிஞ்சவங்க யாராச்சும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட். ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படிங்க பிஏ அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் கூட சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட பிரைமரியான ஜாப் ரோல் என்னவாக இருக்கணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டேக் ஹோல்டருக்கும் ஒரு டெக்னிக்கல் டீமுக்கும் பிட்வீனில் இருந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு பிரைமரியாக தேவைப்படக்கூடிய ஸ்கில் நல்ல ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், கம்யூனிகேஷன், ஸோ டேட்டா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். பேசிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ஓனர்ஸ் லைக் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்களோடய டிஸ்கஸ் பண்ணி அஸ் வெல் அஸ் சேம் டைம் இந்த சில டெக் டீம்ஸ் இருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக இருந்து டெவலப் பண்ணி கோட் பண்ணுற டீம் இருப்பாங்க. இவங்க இன் பிட்வீன் நடுவில் இருந்து டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணுறது, எது பண்ணலாம் வேண்டாம், என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த பிசினஸ் அனலிஸ்ட்ல இருக்கக்கூடிய பர்சன் ஒர்க் பண்ணுவாங்க. பிரைமரி நல்ல ஒரு கம்யூனிகேஷன் டெக்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப வந்து கோடிங்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. பேசிக்காக டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாமே எப்படி இருக்கு, அதே மாதிரி பேசிக் சீக்வல் மட்டும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கோடிங் இல்லைனாலும் ஒரு 95% ரோலில் 90-95% பெருசாக கோடிங் இருக்காது. ரொம்ப லெஸ் கோடிங் ஒன்லி ஃபார் சீக்வலுக்காக ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. பிரைமரியாக இந்த ரோலுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸ் எக்ஸல், பவர் பிஐ, ஒரு பேசிக்கான சீக்வல், கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இது இருந்தாவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ட்ரை பண்ண முடியும். இதர் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க, இல்லை கம்ப்ளீட் நல்லா பேச வரும், எனக்கு ஏதாச்சும் ஒரு ஜாப் ரோல் கிடைக்குமா, ஒரு ஃபீமேலாக இருக்கீங்க, ஏதாவது ட்ரை பண்ணணும்னு பார்க்கணும், கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே உங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த ரோலுக்கு ஆவரேஜாக பேசிக்காக எவ்வளோ சேலரி மார்க்கெட்டில் கொடுக்குறாங்கன்னா ஒரு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரு 2.5 to 3 LPA ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 LPA வரைக்கும் கொடுக்குறாங்க. பட் இன்ஃபேக்டாக ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா 12 to 15 LPA வரையும் வாங்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுமே கூட இந்த ரோலில் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இப்போ போய் அப்ராட் ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஐடியில் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ரோல் தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க பற்றி டீட்டெயிலாக. அடுத்து நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய ஜாப் ரோல் தான் UI UX டிசைனர். ஸோ UX/UI டிசைனர் என்னன்னா, நார்மலாக டிசைனர் என்ன பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க. இப்போ ஃபோட்டோலாம் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க, அவங்க தான் டிசைனர்னு பார்த்துருப்போம். பட் என்னைக்காச்சும் நம்ம யூஸ் பண்ண ஆப், நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட்டு, அது எல்லாத்தையுமே யார் எப்படி டிசைன் பண்ணுறா அப்படின்னு எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? டிசைன் மீன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு அமேசான் ஓப்பன் பண்ணிங்கன்னா அமேசானில் கரெக்டாக ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லெஃப்ட் ரைட் நமக்கு எல்லா ப்ராடக்ட்ஸ் வரும். திருப்பி அதை கிளிக் பண்ண ஒரு ப்ராடக்டோட நேமோட சேர்த்து வரும். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டுக்கும் ஆப்புக்கும் இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு டிசைன் பண்ணுறவங்க இந்த UI UX டிசைனர். இதுக்கு வந்து மோர் தென் அழகாக டிசைன் பண்ணணும், செம்மையாக டிசைன் பண்ணணும் அப்படிங்கலாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும். லைக் இதை வந்து எப்படி என்னென்ன விஷயங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், யூசருக்கு நல்ல, அதாவது யூஸ் பண்ணுற நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸை வந்து கரெக்டாக வைக்கலாம், என்னென்ன பட்டன்ஸ் வைக்கலாம்னு சொல்லி நல்லா கிரியேட்டிவாக திங்க் பண்ணுற பர்சனாக இருந்தால் மட்டும் போதும். ஸோ இது நீங்கள் கற்று வேண்டிய டூல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸே பார்த்தீங்கன்னா ஃபிக்மா பிரைமரியாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். UX ரிசர்ச், கேன்வா, பேசிக்கான டிசைன் சாஃப்ட்வேர் லைக் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சது நல்ல ஒரு டிசைன் திங்கிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு நல்லாவே திங்க் பண்ண முடியுது. ஒரு கிரியேட்டிவான பர்சனாக கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். ஸோ ரொம்ப பியூர் டெக் சைட்லேயே எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து பார்க்குற விஷயங்களை வந்து பெட்டராக டிசைன் பண்ண முடியும், நல்ல ஒரு கிரியேட்டிவான பர்சனாக கண்டிப்பாக இந்த UX/UI டிசைனர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸ்க்கே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த சேலரி ஆஃப் 2.5 to 3 LPA. ஃப்ரெஷர்ஸ்க்கு மோஸ்ட்லி நார்மலாக இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த சேலரியில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே போகிறப்ப நீங்களுமே ஒரு 15 LPAக்கு மேலே ஏர்ன் பண்ணுறது கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட் ஜாப் ரோல். நிறைய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி எடுத்துப்பாங்க. பிகாஸ் இந்த UX/UI டிசைன் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி தான் பிரைமரியாக வந்து எடுப்பாங்க. பிகாஸ் அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு அவங்க UI UX ரொம்ப பெட்டர் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஹையர் பண்ணுவாங்க. ஸோ பெரிய ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ UX/UI டிசைனர் போயிடலாம். ஸோ கண்டிப்பாக கிரியேட்டிவ் பேஸ் பண்ணி சுத்தமாக கோடிங்கே வேணாம்னா டெஃபினட்டாக சூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு கோடிங் சுத்தமாக இருக்க 99% கோடிங்கே இருக்காது இந்த ரோலில். ஸோ அடுத்து தேட நம்ம பார்க்கக்கூடிய ரோலே டேட்டா அனலிஸ்ட் தான். ஸோ இப்போது ஏஐலேருந்து எல்லா விஷயமும் டேட்டா பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. அதில் இந்த டேட்டா அனலிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் டிமாண்டே இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு எஃபெக்டிவான ஜாப் ரோல் இந்த டேட்டா அனலிஸ்ட். ஸோ டேட்டா பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் கரியர் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ரோலை சூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ பேசிக்காக இந்த டேட்டா அனலிஸ்ட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி, டேட்டானா எதாவது ஐடியில் சொல்லுவாங்க பிரைமரி அப்படின்னா எல்லாமே டேட்டா. இப்போ நம்ம வந்து ஒரு என்னென்ன யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறோம், இல்லைனா நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன ஆர்டர் பண்ணுறோம், இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் நம்ம, அப்படிங்கிறது எல்லாமே டேட்டா தான். அந்த டேட்டாலாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நம்பர்ஸாக இருக்கும். ஓகே, அதை வந்து இந்த டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மொத்த டேட்டாவை எடுத்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி டேட்டா இன்ஜினியர் கொடுப்பார். நம்ம க்ளீனிங்
பேசிக் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி வெறும் நம்பராக டேட்டாவாக இருக்க விஷயத்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு புரியுற மாதிரி விஷுவலாக ரெடி பண்ணுவாங்க. இந்த பை சார்ட், பார் சார்ட் இந்த மாதிரி சார்ட்டாக ரெடி பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு போன வருஷம் ஐஃபோன் லான்ச் ஆகிறப்போ இவ்வளோ சேல் நடந்துச்சு, இவ்வளோ பேர் நம்ம வெப்சைட்டில் வந்தாங்க, ஸோ இந்த வருஷம் லான்ச் ஆகிறப்போ இவ்வளோ பேர் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போன வருஷம் அதுக்கு முன்னாடி 10 வருஷமாக எப்படி நடந்துட்டு இருக்கு இந்த ட்ராக் ரெக்கார்டு, போன வருஷம் எவ்வளோ ஆஃபர் கொடுக்குறப்போ எவ்வளோ பேர் வாங்கினாங்க, எந்த டைமில் என்ன கொடுத்தோம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே டேட்டா பேஸ் பண்ணி நம்பர்ஸாக இருக்கிறத பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் பிஸ்னஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் புரியுற மாதிரி ஒரு சார்ட்டாக ரெடி பண்ணி ஒரு டேஷ்போர்டாக ரெடி பண்ணி ஈஸியாக வந்து பார்த்துக்கிற மாதிரியான ஒரு வேலை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருக்குது, அதை ப்ரெசென்ட் பண்ணி நிறைய விஷயத்தை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நம்பர்ஸோடலாம் ஒர்க் பண்ணி அதுலேருந்து அழகாக ஈஸியாக பார்க்குற மாதிரியான ஒரு வேலை எடுத்துகிட்டு வர முடியும்னா கண்டிப்பாக இந்த ரோல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். ஸ்கில் வைஸ்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் பைத்தான், பாண்டாஸ், நம்பை, பவர் பிஐ, டேப்லியூ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அனலிட்டிக் ஸ்கில்ஸ் லைக் ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் திங்கிங், சாஃப்ட் ஸ்கில்ஸில் நல்ல ஒரு கம்யூனிகேஷன், நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், இது எல்லாமே இந்த ரோலுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி இந்த ஜாப் ரோலுக்கு salary பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் 2.5 to 3 LPA ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 years எக்ஸ்பென்ஸ் ஆகிறப்ப 18 to 20 LPA வரையும் ஏர்ன் பண்ணுறது கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்லேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பேஸ் பண்ணி டேட்டா சயின்டிஸ்டாவோ ஏஆவோ அப்படி ஒரு ஃபியூச்சர் பேஸ் பண்ண ஒரு ஜாப் ரோல நான் நெக்ஸ்ட் என்ன ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிட்டே போய்க்குன்னு பார்க்குறீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவலுக்கு இந்த டேட்டா அனலிஸ்ட் ரொம்ப ஒரு பெஸ்ட் பார்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கோடிங் அங்கங்கே இருக்கும், கண்டிப்பாக ஒரு 20-30% கோடிங் இருக்குன்னே சொல்லலாம். பட் கம்ப்ளீட்லி டெவலப்பர் மாதிரி 100% கோடிங்கை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ கொஞ்சம் டெக்னிக்கல் டெர்ம்ஸ் கோடிங் நல்ல ஃபியூச்சர் பேஸ் பண்ண ரோலுக்கு போகணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக இந்த டேட்டா அனலிஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம 4th பார்க்கக்கூடிய ஜாப் ரோல் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப பூம் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் ஃப்ரெஷருக்கு ஈஸியாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்பெனி கொடுக்குற ரோல் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நான் அதுக்கு முன்னாடி சொன்ன ரோல்ஸ் எல்லாமே கூட டிஃபிகல்ட்டியாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஜாப் எடுக்க. நான் கேரண்டியாக வேலைக்கு போகணும் ப்ரோ, எனக்கு கண்டிப்பாக வேலை வேணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோடிங் சுத்தமாக இருக்காது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸை டிஜிட்டலாக ப்ரொமோட் பண்ணி தர விஷயம் தாங்க. பார்த்த 3 ரோலோட கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப ஈஸி டு லேர்ன் கூட. எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸெல்லாம் ஒரு கடையிலோ ஏதோ இடத்துல எப்படி விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க, போஸ்டர் அடிச்சு வீடியோடாக கொடுப்பாங்க, நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுவாங்க, அந்த மாதிரி விளம்பரம் பண்ணாங்க. இப்போ நம்ம எல்லாத்தோட கையில் டிஜிட்டலாக மொபைல் ஃபோன், லேப்டாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் எப்படி வந்து ரீச் ஆகுது, நம்ம மொபைலில் ரீல்ஸ் பார்க்குறப்பே வருது, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறப்பே வருது. ஸோ இது எல்லாமே யார் ரெடி பண்ணுறாங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். அவங்க தான் டிஜிட்டலாக ஒரு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற டீம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம். எல்லா பிஸ்னஸுமே இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள 99% வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு செம்மையான டிமாண்ட் இருக்குது, ஈஸியாக ஜாப்லேயே எடுத்துக்கிறாங்க. பட் இதுக்குள்ளே நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. லைக் சோஷியல் மீடியா மேனேஜர், பேப்பர் கிளிக்கு, லைக் ஆட்ஸ் மேனேஜர்னு சொல்லலாம், கண்டென்ட் ரைட்டரு, கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர், SEO, இமெயில் மார்க்கெட்டிங்னு நிறைய செக்மெண்ட் இருக்குது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு வைடு டாபிக். அதுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல் இருக்குது. இல்லை ஜென்ரலாக டிஜிட்டல் மார்க்கெட்டர்னு ஒரு சின்ன கம்பெனி ஒருத்தர் எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்பாரு, பெரிய கம்பெனி போகிறப்ப டெப்த்தாகவும் இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த 7-8 ரோலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து எதில் உங்களுக்கு நல்லா செட் ஆகுமோ அதில் நீஷாகவும் படிக்கலாம், இல்லை காமனாக இதில் இருக்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சமாக நீங்கள் தெரிஞ்சுட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி போய் ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி ஓனாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இன்னும் ஃபியூச்சரில், இல்லை ஒரு 1 or 2 இயர்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப டிபெண்டாக இருக்கக்கூடாது, நான் பண்ணிட்டு ஒரு 1 year 2 year ஒர்க் பண்ணிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெஸ்ட்டு. பிகாஸ் ஈஸியாக நீங்கள் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் நிறைய இடத்துல ப்ராஜெக்ட் எடுத்து நீங்களே பண்ணலாம், வீட்டிலேருந்தே பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ ஒன்று இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படித்து ஸ்கில் லேர்ன் பண்ணிக்க முடியுமா, ஜாபுக்கும் போகலாம், இல்லை இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்பவே பிஸ்னஸோ ஃப்ரீலான்சிங்காகவும் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சுத்தமாக கோடிங் கிடையாது, பட் ஒரு ஹை டிமாண்ட் இருக்குது. சேலரி வைஸில் ஒரு 2 to 2.5 LPA ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 years வரப்போ ஒரு 8 to 10 LPA வரையும் ஆப்பர்ச்சுனிட்டியில் இப்போ மார்க்கெட்டில் கரண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. டெஃபினட்டாக ட்ரை பண்ணான்னு சொல்லி ஃபார் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் டு பிஸ்னஸ், ப்ரமோஷன்ஸ், லைக் அட்வர்டைஸ்மெண்ட், டிஜிட்டல், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஒரு யங்கான பர்சன் நீங்கள், லைக் எனக்கு சோஷியல் மீடியா தவிர ஒன்றுமே தெரியாது, இன்ஸ்டாகிராம் நோண்டிகிட்டே இருப்பேன், யூடியூப் பார்த்துட்டே இருப்பேன், இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்தது 5th நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜாப் ரோல் தான் HR ரெக்ரூட்டர். ஸோ ஐடியில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் ஸ்பெசிஃபிக்காக ஹையரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த HR ரெக்ரூட்டர்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் HRல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, பட் அதில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ட்ரை பண்ணிங்க ஃபர்ஸ்டராக ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ இந்த HR ரெக்ரூட்டர் யாரெல்லாம் வரேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் MBA HR படிச்சோன்னு கிடையாது, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே உங்களால் ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே ஈஸியாக உள்ளே வர முடியும். இந்த HR ரெக்ரூட்டர் என்ன பண்ணுவாங்க பேசிக்கான்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு தேவையான ஹையரிங் நீட்ஸ். ஏன்னா இப்போ பெரிய கம்பெனி இருந்தால் 365 days 365 நாள் ஹையரிங் போயிட்டே இருக்கும், ஆயிரக்கணக்கான ரோலுக்கு. அந்த ரோலுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டான கேண்டிடேட்டை கம்பெனிக்கு ஹையர் பண்ணி கொடுக்குற ஆங்கிளில் ஒர்க் பண்ணுவாங்க. லைக் அந்த கம்பெனியில் இருக்க எல்லா ஓப்பனிங்ஸுமே யூசிங் நாக்கர் லிங்க் எல்லா போர்ட்டல்ஸுமே யூஸ் பண்ணி ஹையரிங்க்கு வந்து எண்ட் டு எண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு HR ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டீசெண்டான இடத்துல ஈஸியாக ஸ்கில்லையும் வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்கில் தான் அந்த HR ரெக்ரூட்மெண்ட் பேஸ் பண்ண ஸ்கில். லைக் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் பேசிக் HRோட ஃபண்டமெண்டல்ஸ், அதே மாதிரி ATS இந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஐடி கம்பெனியில் HR ரெக்ரூட்டராக போக முடியும். இன்ஃபேக்ட் நானுமே என்னோட ஜேர்னி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தென் லாஸ்ட் 2 years பிஃபோர் ஐ ஸ்டார்டட் மை கம்பெனி HR லேர்னர்ஸ் ஹப். நம்மளே HR இந்த ரெக்ரூட்மெண்ட் ரோலுக்காக மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ட்ரைன் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரை 500+
ஸ்டூடெண்ட்ஸாக ட்ரைன் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த நான் ஐடி சைடில் என்னோட சைட்லேருந்து சப்போர்ட் வேணும்னா கேரண்டி ஹெச்ஆர் சைடு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நம்மளே ட்ரைனிங் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். கீழே ஹெச்ஆர் கோர்ஸ்க்கான லிங்க் இருக்கும். மேபி செக் பண்ணி பார்த்து கூட ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். என் டீம் உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுவாங்க. இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட், ஒரு என்ன போகிறோன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து வேலை மட்டும் வேணும் வாங்கி கொடுத்துருங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, பேசிக்காக கொஞ்சம் ஸ்கில்லை கற்றுட்டு போகணும்னா அது ஹெச்ஆர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு salary ஸ்டார்டிங் ரேஞ்சுமே ஸ்டார்ட்ஸ் ஆன் 2 to 2.5 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 இயர்ஸில் 7 to 9 LP வரையும் ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் ரோலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து லாஸ்ட்டாக 6வதாக பார்க்க போகிறது ஐடி சப்போர்ட் இன்ஜினியர். இந்த சப்போர்ட் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கம்பெனிக்குள்ளே இருக்க எம்ப்ளாயிஸ் அப்படிலாம் அந்த கம்பெனிலேருந்து ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி வெளில விட்டுருப்பாங்க. அந்த ஐடி ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமர் இவங்களுக்கு ஏதாச்சும் அந்த கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணியோ, நெட்வொர்க் பேஸ் பண்ணியோ, சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணியோ, இல்லை டெக்னிக்கலாக ஏதோ ஒரு இஷ்யூ வருதுன்னா அந்த ப்ராப்ளம் சரி பண்ணுறவங்க சப்போர்ட் இன்ஜினியர். பேசிக்காக இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, லேப்டாப்ஸில் தான் மோஸ்ட்லி எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த லேப்டாப்பில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருதுன்னா இந்த சப்போர்ட் இன்ஜினியர் சப்போர்ட் பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் வந்து நிறைய இடத்துல கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் இப்போ ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுக்கலாம். அந்த பில்லிங் சாஃப்ட்வேர் கம்பெனியை ஒரு எவ்வளவோ யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பக் ஆகிடுச்சு, அந்த இடத்துல அவங்களோட சிஸ்டமில் ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அந்த சப்போர்ட் இன்ஜினியர் போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. நேம்லேயே இருக்கும் பாருங்கள் சப்போர்ட் இன்ஜினியர். ஸோ இதுக்கு வந்து மோஸ்ட்லி பெரிய லெவலில் கோடிங் தெரிஞ்சிருக்க தேவை, பட் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண ஹார்ட்வேர் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, டிக்கெட்னா என்ன, ஓஎஸ், ரவுட்டர், நெட்வொர்க், சர்வர்னு சொல்லி எக்கச்சக்கமான கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண ஹார்ட்வேர் விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஹார்ட்வேர் பேஸ் பண்ண விஷயங்களுமே நிறைய தெரிஞ்சிருக்கணும். லைக் இந்த லேப்டாப் இருக்குன்னா இந்த லேப்டாப் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த லேப்டாப்புக்குள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்குது பார்க்குற மாதிரி இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி சப்போர்ட் இன்ஜினியர் லெவலை பொறுத்து மாறும். L1 சப்போர்ட், L2 சப்போர்ட், L3 சப்போர்ட்னு சப்போர்ட் இன்ஜினியர் லெவல் பை லெவல் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ லெவல் பேஸ் பண்ணி நீங்கள் போகிறத பொறுத்து யாருக்கு சப்போர்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் மாறும். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட், நீங்கள் கம்ப்யூட்டர் பற்றின பேசிக் எல்லாமே தெரியும், பட் எனக்கு கோடிங் மட்டும் வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சப்போர்ட் இன்ஜினியர் சூஸ் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஈஸியாக கொடுத்துட்ருக்காங்க. பெரிய கம்பெனிஸில் மாஸ் வால்யூமில் ஹையர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு 100 சப்போர்ட் இன்ஜினியர், 500 சப்போர்ட் இன்ஜினியர், சப்போர்ட்டுக்கு டக்குன்னு அவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க. ஸோ அவ்வளோ பேர் சப்போர்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ வால்யூமில் ஹையர் பண்ணுவாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்குமே ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோல். அதனால் தாராளமாக சப்போர்ட் இன்ஜினியர் ட்ரை பண்ணலாம். ப்ரைமரியாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஸ்கில்ஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த சப்போர்ட் இன்ஜினியருக்கு அஃபிஷியல் சர்டிஃபிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. CCNA இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக ஜாப் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி எனக்கு கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தெரியும், பட் சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி தெரியுதுன்னா கண்டிப்பாக இந்த சப்போர்ட் இன்ஜினியர் ட்ரை பண்ணலாம். ஈஸி டு லேர்ன்மே கூட உள்ளே போயிட முடியும். சேலரி ரேஞ்சுமே ஒரு 2.5-3 ஸ்டார்ட் பண்ணி இந்த ரோலுக்கு கேரண்டியாக ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே 10 to 12 LP வரையும் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒரு பெஸ்ட்டான ஜாப் ரோல் தான். பட் சாஃப்ட்வேர் சைடு இல்லாமல் நான் வந்து ஒரு ஹார்ட்வேரில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், கம்ப்யூட்டர் பற்றி நல்லா தெரியுமேனா இதுக்கு வந்து ரொம்ப ஒரு டெப்த்தான கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண நாலேஜ், எப்படி யூஸ் பண்ணணும், அதோட சாஃப்ட்வேர் பேஸ் பண்ண கோடிங் நாலேஜ் கிடையாது. கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, லேப்டாப் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது, சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது, வைஃபை எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரியான அதர் ஹார்ட்வேர் பேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆல்ரெடி கொஞ்சம் வந்து தெரிஞ்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்போர்ட் இன்ஜினியர் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த விஷயத்தில் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் எங்களோட மை கரியர் பூஸ்டர். ஸோ நிறைய பேர் டெக்னிக்கலான ஐடிக்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டாலுமே இன்னும் ஜாப் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு இன்டர்வியூ காலே வர மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் இப்போ இருக்க கிரௌடான மார்க்கெட்டில் ஒரு ஓப்பனிங்க்கு 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. அவங்க அதையும் தாண்டி ஹெச்ஆர்க்கு உங்க ரெஸ்யூமை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால எங்களோட மை கரியர் பூஸ்டர் மூலமா உங்களுக்கு ரெஸ்யூம் பில்டிங், நௌக்கரி ப்ரொஃபைல் பில்டிங், லிங்க்டின் ப்ரொஃபைல் பில்டிங் மாதிரியான எல்லா சப்போர்ட்டும் வித் ஹெச்ஆர் அசிஸ்டன்டோட ப்ரொவைட் பண்ணி நாங்க சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கும். ஸோ இந்த மை கரியர் பூஸ்டர் நாங்களே ஹெச்ஆர்லாம் சேர்ந்து பர்சனலா ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். இதுல என்னோட கம்ப்ளீட் 5 years ஆஃப் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் தென் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் பல விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கும். இன்டர்வியூ கால்ஸ் வர மாட்டேங்குது, வர வச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல மை கரியர் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி லேண்டிங் பேஜ் இருக்கும். போய் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் யூடியூப் வீடியோ வரும், அதில் டீடைல்டாகவும் சொல்லியிருக்கேன். பிளஸ் லேண்டிங் பேஜ் செக் பண்ணுங்க. ஃபர்தர் அப்படி இல்லாமல் வெப்சைட்ல நீங்க ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே நேம், நம்பர், மெயில் ஐடி கேட்கும். உங்களுக்கு டவுட் இருந்தால் அதில் ஃபில் பண்ணுங்க, நானே உங்களை ரீச் அவுட் பண்றேன். ஸோ இன்டர்வியூ கால்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா மை கரியர் பூஸ்டர் செக் பண்ணி பாருங்க. ஸோ எஸ் கைஸ், ஸோ ஹோப் இந்த வீடியோ மூலியமா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்னென்ன ரோல்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரைமரி ஒரு 6 டாப் ரோல்ஸை வந்து நான் ரேங்க் பண்ணியிருக்கேன். இது இன்னைக்குன்னு கிடையாது, லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாகவே ரொம்ப எவரி கிரீனாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜாப் ரோல். ரொம்ப ரீசெண்டாக வந்துமே நான் கோடிங் நிறைய இருக்குது, பட் அதெல்லாம் சூஸ் பண்ணி ஃபியூச்சர் இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க தாண்டி ட்ரெடிஷ்னலாகவே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரைமரியான ஜாப் ரோல்ஸ் இது எல்லாமே. பட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நான் கோடிங்காக இருக்குது அப்படிங்கிறனால நிறைய ரிப்பீட்டடான டாஸ்க் தான் இந்த மாதிரியான ரோல்ஸில் இருக்கும். ஸோ ஏயும் வந்துட்டு இருக்கு, நிறைய இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா ரோல்லையுமே ஏங்கிற டூல்ஸ் நிறையா. ஸோ இந்த ரோல் மட்டும் உள்ளே போயிட்டு அப்படியே இல்லாமல் கண்டிப்பாக ஏஐ டூல்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு அப்கிரேட் பண்ணி ஏஐ பேஸ் பண்ணி கற்றுக்கிட்டா தான் இந்த ரோல்லாம் சஸ்டெயின் ஆக முடியும். பிகாஸ் டெவலப்மெண்ட்டே ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இருக்கப்போ இந்த ரோலுமே இட்ஸ் ஆல் வில் பி இன் டேஞ்சர் தான் எப்போவுமே ஐடியில் இருக்கக்கூடிய எல்லா ரோல்ஸுமே. அதனால் நீங்கள் அதோட டூல்ஸ் என்னென்ன ஏஐ பேஸ் பண்ணி ஒரு ரோல் எந்த ரோல் வேலைக்கு போகணும் நினைக்கணும், அந்த ரோல் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கப்புறமே கூட ஏஐ பேஸ் பண்ண விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இதில் நீங்கள் எந்த ரோல் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஹோப் நான் தெரிஞ்சுப்பேன். அதை பேஸ் பண்ணி
இன்னும் டெப்த்தாக என்ன ஸ்கில்ஸ் என்னென்ன வேணும், எப்படி கரியர் growth இருக்குன்னு பார்த்து டீட்டெயிலாக கூட பேசுவோம். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்ன ரோல் நீங்கள் இதில் வந்து எடுத்திருக்கீங்க, பிக் பண்ணியிருக்கீங்க, மறக்காமல் போட்டு போங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் HR Navin signing off.